Hello everyone, welcome to the Kalvi TV channel and this is Bharat. I am here to guide you through your competitive exam preparation, mainly focusing on the upcoming RRB examination. ஸோ இதுக்கு முன்னாடி செஷன்ஸில் வந்துட்டு நம்ம ஜியாகிரஃபியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியாக இந்தியன் ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த எபிசோடில் வந்து பார்த்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த ரிவர் ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா, இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸு, ஹைடல் ப்ராஜெக்ட்ஸு அதை வச்சு கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, கொஷின்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், த ஃபேமஸ் சர்தார் சரோவர் டேம் ஹேஸ் பீன் பில்ட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்ஸ்? அதாவது சர்தார் சரோவர் டேம் வந்துட்டு எந்த நதியில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு நர்மதா ரிவர். நம்ம பேரை வச்சே மேக்ஸிமம் வந்துட்டு கெஸ் பண்ணிடலாம். சர்தார் சரோவர் டேம், சர்தார் அப்படின்றது சர்தார் வல்லபாய் பட்டேலை குறிக்கும். ஸோ பட்டேலோட ஊர் எது? குஜராத். குஜராத்தில் பாயிற ஒரு மேஜர் ரிவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதா ரிவர். ஸோ ஆன்சர் வந்துட்டு இதுக்கு நர்மதா ரிவர். சர்தார் சரோவர் டேம் இஸ் பில்ட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர்னா நர்மதா ரிவர். புகழ்பெற்ற சர்தார் சரோவர் அணை பின்வரும் எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா நர்மதா ரிவர் அப்படின்னு சொல்லும். சர்தார் சரோவர் டேம் வாஸ் பில்ட் அக்ராஸ் த நர்மதா ரிவர் இன் குஜராத். இட் இஸ் அ செகண்ட் லார்ஜஸ்ட் கான்க்ரீட் டேம் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே இரண்டாம் மிகப்பெரிய கான்க்ரீட் டேம் வந்துட்டு சர்தார் சரோவர் டேம் தான். நர்மதா ரிவரில் கட்டப்பட்டுள்ள சர்தார் சரோவர் டேம் தான். ஓகே, ஆன் விச் ரிவர் இஸ் த சர்தார் சரோவர் டேம் கன்ஸ்ட்ரக்டட்? அதே கொஷின் தான். எந்த நதியில் வந்து சர்தார் சரோவர் டேம் கட்டப்பட்டுள்ளது? நர்மதா ரிவர். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டேம் ஆஃப் த வேர்ல்டு, ஹிராகுட் டேம் இஸ் பில்ட் அக்ராஸ் த ரிவர். ஹிராகுட் அணை வந்துட்டு எந்த நதியில் கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய அணைகளில் ஒன்றான ஹிராகுட் அணை எந்த நதியின் மீது குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? காவேரி கிடையாது, நர்மதா கிடையாது. நர்மதா இப்போ தான் சர்தார் சரோவர் டேம் பார்த்தோம். பீஸ் கிடையாது. பீஸ் வந்துட்டு ஒரு சிந்து ரிவர் சிஸ்டம், இண்டஸ் ரிவர் சிஸ்டத்தோட ஒரு துணை நதி தான் பீஸ். ஸோ மகாநதியில் தான் ஹிராகுட் டேம் கட்டிருக்காங்க. இது எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் மகாநதியில் கட்டப்பட்டுள்ளது தான் ஹிராகுட் அணை. ஹிராகுட் டேம் இஸ் பில்ட் அக்ராஸ் த மகாநதி ரிவர் இன் ஒடிசா. இட் இஸ் த லாங்கஸ்ட் எர்த்தன் டேம் இந்த வேர்ல்டு. உலகத்திலே மிக நீளமான எர்த்தன் டேம். ஸோ எர்த்தன் டேம் அப்படின்னா என்னென்னா அந்த இடத்துல தோண்டி எடுக்கிற மண்ணை வச்சே அந்த டேமை கட்டுவாங்க. ஸோ எர்த்தன் டேம், கான்க்ரீட் டேம் ரெண்டு இருக்குது. எர்த்தன் டேம்னா அங்கே தோண்டி எடுக்கிற அந்த மண்ணை வச்சே கட்டுறது தான் எர்த்தன் டேமு. கான்க்ரீட் டேம் அப்படின்றது ஆர்டிஃபிஷியலாக கான்க்ரீட்டு, பிரிக்கு இதெல்லாம் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் கான்க்ரீட் டேம். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஷ்யூ இஸ் நாட் அ ப்ராப்ளம் கன்சர்னிங் லார்ஜ் டேம்ஸ்? அதாவது அணைகள் தொடர்பான பிரச்சனைகளில் சேராதது எது? ஓகே, இப்போ ஒரு டேம் கட்டுறாங்க அப்படின்னா அதில் ப்ரோஸும் இருக்கும், கானும் இருக்கும். பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். பாசிட்டிவ்னா என்னென்னு? ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ஜென்ரேட் பண்ணலாம். இரிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளட் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான பாசிட்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். நெகட்டிவிட்டினா என்னது? மைக்ரேஷன். அங்கே உள்ள மக்களை வந்துட்டு ஒரு டேம் கட்டுறது அப்படின்னா ஒரு ரிசர்வாயரை உருவாக்குறது. அப்போது அதுக்குள்ளே உள்ள கிராமங்களை காலி செய்யணும், மக்களை வந்துட்டு இடப்பெயர்ச்சி செய்ய வைக்கணும், மைக்ரேஷன். ரெண்டாவது, அங்கே உள்ள காடுகள் அழியப்படும், அங்கே உள்ள வனவிலங்குகள் பாதிக்கப்படும், என்விரான்மெண்டல் கன்சர்ன். மூணாவது, காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ பார்க்கணும். ஒரு டேம் கட்டுறோம் அப்படின்னா அது வந்து பல ஆயிரம் கோடிகள் எடுக்கும், பல ஆண்டுகள், 10 வருடங்களுக்கு மேலே வந்துட்டு அது டைம் எடுத்துக்கிறோம் டேம் கட்டி முடிக்கிறதுக்கு. ஸோ அதையும் அதனால் கிடைக்கப்படுற பலன்களையும் ஒப்பிடும்போது அது காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ வந்துட்டு எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதில் எந்த விஷயம் வந்துட்டு பெரிய அணைகளோட பிரச்சனைகளாக இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, லோ பெனிஃபிட் கம்பேர்ட் டு காஸ்ட் இன்வால்வ்டு. இது வந்துட்டு ஒரு பிரச்சனை, நம்ம இப்போ தான் பார்த்தோம். இங்கே பிரச்சனை இல்லாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. டீஃபாரஸ்டேஷன், இதுவும் ஒரு பிரச்சனை. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள், இது ஒரு பிரச்சனை. ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, இது வந்து பிரச்சனை கிடையாது, இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டி. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர் ஃபார் இரிகேஷன் வந்துட்டு இதோட ஆன்சர். செலவுகளுடன் ஒப்பிடும்போது குறைவான பலன்கள், இது வந்துட்டு இதுக்கு ஆன்சர் வராது. காடழிப்பு மற்றும் பல்லுயிர் இழப்பு, இதுவும் வந்துட்டு ஆன்சராக வராது. மக்கள் இடப்பெயர்ச்சி ஆன்சர் வராது. பாசனத்திற்கான நீர் சேமிப்பு தான் இதோட ஆன்சராக வரும். ஸோ ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர் ஃபார் இரிகேஷன் இஸ் அ பெனிஃபிட் அண்ட் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, அடுத்த கொஸ்டின். கோசிகுர்த் நேஷனல் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்? கோசிகுர்த் நேஷனல் இரிகேஷன் ப்ராஜெக்ட், தேசிய நீர்ப்பாசன திட்டம் வந்துட்டு எந்த மாநிலத்தில் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க? இதோட ஆன்சர் வந்துட்டு மகாராஷ்டிரா. கோசிகுர்த் இரிகேஷன் ப்ராஜெக்ட் வந்துட்டு எந்த மாநிலத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் விதர்பா பகுதின்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த நாக்பூரை சுற்றி உள்ள ஏரியா தான் இந்த விதர்பா. இது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா வந்துட்டு
ஒரு ட்ராட் ப்ரோன் ஏரியா தான், ஒரு அதிகமாக வந்துட்டு ஒரு வறட்சியான ஒரு பகுதி தான். இந்த விதர்பா ஏரியாவுக்கு வந்து இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கோசிகுர்து நேஷனல் இரிகேஷன் ப்ராஜெக்ட் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது மகாராஷ்டிராவில் கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த ரிவருக்கு அக்ராஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வைகங்கா ரிவர். இந்த வைகங்கா ரிவர் எந்த நதியோட ஒரு துணை நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி ரிவரோட ஒரு துணை நதி தான் இந்த வைகங்கா. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்திரா சாகர்னு இதை அழைக்கிறாங்க. இட் இஸ் லொக்கேட்டட் இன் த கோதாவரி பேசின் இன் மகாராஷ்டிரா ரிவர் வைகங்கா. இது எந்த ஒரு ரீஜியனுக்கு நீர்ப்பாசனம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதர்பா பகுதி, அதாவது நாக்பூரை சுற்றி உள்ள பகுதி. இந்த பகுதிகளுக்கு நீர்ப்பாசனம் கொடுக்குறதுக்காக தான் இந்த கோசிகுர்து இரிகேஷன் ப்ராஜெக்ட் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின், த ஹவுஸ்டீஸ் ஆஃப் விச் டேம் பில்ட் இன் 1970s ஆர் ஸ்டில் ஃபைட்டிங் ஃபார் த பெனிஃபிட்ஸ் தே ஆர் ப்ராமிஸ்டு. அதாவது எந்த அணை கட்டும்போது வெளியேற்றப்பட்ட மக்கள் இன்னும் அவர்களுடைய பலனுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அரசாங்கத்துக்கிட்ட வந்துட்டு மன்றாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1970களில் கட்டப்பட்ட எந்த அணையின் வெளியேற்றப்பட்ட மக்கள் தங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட பலன்களுக்காக இன்னும் போராடுகிறார்கள். ஸோ எந்தெந்த டேம் எந்தெந்த இயர் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்தெந்த இயரில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாகார்ஜுனா சாகர் டேம் வந்துட்டு எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஸ்டார்ட் பண்ணி 1950s ஸ்டார்ட் பண்ணி 1967 வந்துட்டு இது முடிச்சிருப்பாங்க. சர்தார் சரோவர் டேம் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் இதை முடிச்சிருக்காங்க. 2018 முடிச்சிருப்பாங்க. அதாவது 2 ஃபேஸாக முடித்தாங்க. ஒன்று வந்துட்டு 2010 முடித்தாங்க, இன்னொன்று வந்துட்டு 2017 முடிச்சிருப்பாங்க. 2 ஃபேஸாக முடிச்சிருப்பாங்க. தவா டேம் வந்துட்டு அதுக்கு அடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹிராகுட் டேம் வந்துட்டு 1950s ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவா டேம். தவா டேம்லாம் 1978 வந்து இது கட்டி முடித்தாங்க. ஆரம்பித்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1958 ஆரம்பித்து 1978 வந்துட்டு இதை கட்டி முடித்தாங்க. கொடுத்துருக்க கொஷின் என்னன்னா 1970s 70களில். ஸோ 1978 கட்டி முடித்த டேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவா டேம். இந்த டேம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஸோ இது கட்ட ஆரம்பிக்கும் போது வெளியேற்றப்பட்ட மக்கள் வந்துட்டு அப்போ போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கொஷினை வந்துட்டு ஆர்ஆர்பியில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த டேம் எந்தெந்த வருஷம் கட்ட ஆரம்பித்தாங்க, எந்தெந்த வருஷம் கட்டி முடித்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ரெகுலேட்டிங் த நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் ரிவர் பை பில்டிங் லார்ஜ் டேம் அஃபெக்ட் அக்ரிகல்ச்சர் இன் த டவுன் ஸ்ட்ரீம் ரீஜியன்ஸ் பை. ஓகே, இப்போது ஒரு நதிக்கு குறுக்கே வந்துட்டு டேம் கட்டி அதோட ஃப்ளோவை வந்துட்டு நம்ம செக் பண்ணுறோம். அது அக்ரிகல்ச்சரை எந்த விதத்தில் பாதிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோயரிங் த வாட்டர் டேபிளாக கிடையாது. வாட்டர் டேபிள் வந்துட்டு ரெயினை வச்சும் டிசைட் ஆகும். பிளாக்கிங் த ஆனுவல் டெபாசிட் ஆஃப் மினரல் ரிச் செடிமெண்ட், இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். மீத ஆப்ஷன் என்னென்னு பார்ப்போம். மேக்கிங் வாட்டர் சால்ட்டி, இதுவும் கிடையாது. நதி நீரை நிப்பாட்டுறதுனால கீழே அதோட டவுன் ஸ்ட்ரீமில் உள்ள பகுதிகளில் வந்துட்டு நீர் உப்பு தன்மை வாய்ந்ததாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. ப்ரிவென்டிங் ரீசார்ஜிங் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்துட்டு பிளாக்கிங் ஆனுவல் டெபாசிட் ஆஃப் மினரல் ரிச் செடிமெண்ட். அதாவது ஒரு நதி வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு ப்ரைமரிலி எப்படி உதவி செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டல் மண்ணை அரிச்சிட்டு வந்து டெபாசிட் பண்ணுறது மூலமாக தான் அது உதவி செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியன் பிளெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கங்கை சமவெளிகள், யமுனை சமவெளிகள், சிந்து சமவெளிகள், இது எல்லாமே வந்துட்டு வண்டல் மணல்களை வந்துட்டு மலையிலேருந்து அரிச்சிட்டு வந்து கீழே டெபாசிட் பண்ணி பலாயிரம் வருடங்களாக வந்துட்டு அது டெபாசிஷன் மூலமாக ஒரு ஃபெர்டைலான ஒரு லேண்ட் சர்ஃபேஸை நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்து அது மூலமாக தான் அது அக்ரிகல்ச்சருக்கு எதுவாக இருக்குது. ஸோ ஒரு நதி அக்ரிகல்ச்சருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வண்டல் மண் அடிச்சுட்டு வந்து டெபாசிட் பண்ணுறது மூலமாக தான். ஸோ அதை டேம் போட்டு செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் வந்துட்டு இது மூலமாக தான் அஃபெக்ட் ஆகும். பிளாக்கிங் ஆனுவல் டெபாசிஷன் ஆஃப் மினரல் ரிச் செடிமெண்ட். கனிம வளம் மிக்க வண்டல் படிவங்களை தடுத்தல், இதுதான் இதுக்கான ஆன்சர். டேம்ஸ் பிளாக் த ஆனுவல் டெபாசிட் ஆஃப் மினரல் ரிச் செடிமெண்ட் ஃப்ரம் ஃப்ளட் அஃபெக்டிங் த டவுன் ஸ்ட்ரீம் அக்ரிகல்ச்சரல் ஃபெர்டிலிட்டி. அடுத்த கொஸ்டின், வாட் ஆஃப் த ஃபாலோயிங் டேம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் த ரிவர் கங்கா. கங்கை நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொய்னா டேமா, ரிஹந்த் டேமா, சமேரா டேமா, இல்லை தேரி டேமா? ஆன்சர் வந்துட்டு தேரி டேம். நம்ம கங்கா ரிவர் சிஸ்டம் பார்க்கும்போதே பார்த்தோம் தேரி டேம் தான் பாகீரதி ரிவருக்கு குறுக்க அக்ராஸாக வந்து கட்டியிருப்பாங்க. கொய்னா டேம் எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். இது எந்த நதிக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்கன்னா கொய்னா நதி. கொய்னா வந்துட்டு கிருஷ்ணா நதியோட ஒரு துணை நதி தான் கொய்னா நதி. ரிஹந்த் டேம் வந்துட்டு உத்தரப்பிரதேசில் கட்டியிருக்காங்க. இது எந்த நதி அப்படின்னு பார்த்தா ரிஹந்த் நதி. ரிஹந்த்னா கங்காவோட ஒரு துணை நதி தான் ரிஹந்த் நதி. கமேரா டேம் வந்துட்டு
மத்திய பிரதேசில் கட்டியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு தேரி டேம். இது உத்தரகாண்டில் பாகீரதிக்கு அக்ராஸாக வந்துட்டு கட்டியிருக்காங்க. ஸோ தேரி டேம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் த ரிவர் பாகீரதி, ஹெட் ஸ்ட்ரீம் ஆஃப் கங்கா. கொய்னா இஸ் ஆன் கொய்னா ரிவர். ரிகந்த் வந்து ரிகந்த் ரிவர். சமேரா டேம் இஸ் ஆன் ராவி ரிவர். சமேரா டேம் வந்து மத்திய பிரதேஷ் கிடையாது, இது வந்துட்டு எங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ராவி ரிவரில் அகேன்ஸ்டாக ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து கட்டியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், விச் ஆஸ்பெக்ட் ஆஃப் த லார்ஜ் டேம் ஹேஸ் பீன் கிரிட்டிசைஸ்டு? அதாவது பெரிய அணைகளின் எந்த அம்சம் விமர்சிக்கப்படவில்லை? ஹேஸ் நாட் பீன் கிரிட்டிசைஸ்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது விமர்சிக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உளவியல் ஆஸ்பெக்ட், அதாவது சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டை விமர்சிச்சிருக்காங்களா, இல்லை சோஷியல் ஆஸ்பெக்ட், எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட் அண்ட் என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட், இது மூணுமே விமர்சனம் செய்யப்பட்டிருக்குது. சோஷியல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மக்களை வந்துட்டு இடப்பெயர்ச்சி செய்ய வைக்குது. அடுத்து என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட், டீஃபாரஸ்டேஷன், காடுகள் வந்து அழிக்கப்படுது. அடுத்து எக்கனாமிக் ஆஸ்பெக்ட், நம்ம தான் பார்த்தோம் காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ வந்துட்டு இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது மூணுமே வந்துட்டு விமர்சிக்கப்பட்டுருச்சு. சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டாக வந்துட்டு நம்ம ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு நம்ம இன்னும் ரிவ்யூ பண்ணல. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு உளவியல். அடுத்து லார்ஜ் டேம்ஸ் ஆர் கிரிட்டிசைஸ்ட் ஆன் சோஷியல், என்விரான்மெண்டல் அண்ட் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் பட் ஜெனரலி நாட் ஆன் சைக்காலஜிக்கல் பேசிஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ரீகெயின்டு இட்ஸ் லாஸ்ட் க்ரீனரி டியூ டு விச் கேனல்? அதாவது நம்ம ராஜஸ்தான்னாலே தெரியும், அங்கே தார் பாலைவனம் இருக்கும், அது ஒரு வறண்ட பகுதி, செமி ஏரிட் ரீஜியன். அதில் எந்த கால்வாய் கட்டிய பிறகு வந்துட்டு அது இழந்த அந்த பசுமை தன்மையை வந்துட்டு திரும்ப பெற்றுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கால்வாயின் காரணமாக ராஜஸ்தான் மாநிலம் இழந்த பசுமையை மீட்டெடுத்தது? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி கேனல். இதுதான் வந்துட்டு 1970களில் கட்டி முடிச்சிருப்பாங்க. இதை கட்டின பிறகு தான் வந்துட்டு ராஜஸ்தான் அதை இழந்த அந்த ஒரு பசுமை தன்மை, இது வந்துட்டு பல ஆயிரம் ஹெக்டேர் காடுகள் உருவாகிறதுக்கு காரணமான ஒரு கேனல் இந்திரா காந்தி கேனல். இது எந்த வருஷம் கட்டி முடிச்சாங்கன்னா 1965 கட்டி முடிச்சிருக்காங்க. 5.28 lakh ஹெக்டேர் ஃபாரஸ்ட் உருவாகிறதுக்கு இது காரணமாக வந்திருக்கு. லாங்கஸ்ட் கேனல் இன் இந்தியா, பிரிங்கிங் வாட்டர் டு த தார் டெசர்ட் இன் ராஜஸ்தான். ராஜஸ்தான் உள்ள தார் பாலைவனத்தில் வந்துட்டு தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்குற ஒரு கேனலாக இது அமைஞ்சிருக்குது. அடுத்து ஹிராகுட் டேம் வாஸ் இன் த நியூஸ் டியூ டு த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஒடிசா அண்ட் சத்தீஸ்கர் ஓவர் விச் ரிவர்? எந்த நதிக்கு குறுக்கே ஹிராகுட் அணை கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்துட்டு மகாநதி. இதுக்கு முன்னாடி ஸ்லைட்லேயே நம்ம பார்த்தோம் ஹிராகுட் அணை வந்து எந்த நதியில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. மகாநதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. ஹிராகுட் டேம் இஸ் எரெக்டட் ஆன் த ரிவர் மகாநதி. தேர் இஸ் அ வாட்டர் டிஸ்பியூட் பிட்வீன் ஒடிசா அண்ட் சத்தீஸ்கர். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் வந்துட்டு காவேரி நதி பகிர்வில் வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்குதோ அதே மாதிரி இந்த மகாநதி நீர் பகிர்வில் வந்துட்டு ஒடிசாவுக்கும் சத்தீஸ்கருக்கும் வந்துட்டு பிரச்சனை இருக்குது. ஸோ கொஷின் இப்படியும் கூட கேட்கலாம், எந்தெந்த 2 மாநிலங்களுக்கு நடுவில் வந்துட்டு மகாநதி நீர் பகிர்வில் வந்துட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆப்ஷனில் வந்துட்டு ஒடிசா சத்தீஸ்கர், ஒடிசா ஜார்க்கண்டு, ஒடிசா ஆந்திர பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட், இப்படி வேணாலும் கேட்கலாம் நம்மளுக்கு. ஆன்சர் வந்துட்டு ஒடிசா சத்தீஸ்கர். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு மகாநதி. எந்த நதியின் குறுக்கே வந்துட்டு ஹிராகுட் அணை கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாநதி. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் பில்டிங் அ லார்ஜ் டேம்? அதாவது பெரிய அணை கட்டுவதற்கு மிக குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்த காரணம் எது? எது வந்து காரணம் கிட்டத்தட்ட காரணமே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அணை கட்டுவாங்க? ஃபஸ்ட்டு காரணங்கள் என்னென்ன? ஃப்ளட்டு கண்ட்ரோல், அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. அடுத்து வந்துட்டு வாட்டர் சப்ளை, வறட்சியான பகுதிகளுக்கு நீரை கொண்டு போய் சேர்க்குறக்கு வாட்டர் சப்ளைக்கு வந்துட்டு இரிகேஷன் பர்பஸ்க்காக வந்துட்டு கட்டலாம். சைட் ஃபார் போட்டிங் அண்ட் பிக்னிக்ஸ், ஒரு போட்டிங் பிக்னிக் செய்கிறதுக்காக பல ஆயிரம் கோடி போட்டு பல 10 வருடங்கள் 15 வருடங்களாக டைம் எடுத்து ஒரு டேம் கட்டுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ ஆன்சர் வந்துட்டு படகு சவாரி மற்றும் சுற்றுலாத்தலம். இதுக்கு வந்துட்டு இது வந்து பிரைமரி ரீசனாக இருக்காது. பிரைமரி ரீசனாக என்ன இருக்கும்? வெள்ளக்கட்டுப்பாடு, மின்சாரம், நீர் விநியோகம், இதுதான் வந்துட்டு பிரைமரி ரீசனாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு பிரைமரி ரீசனாக இருக்காது. ஆன்சர் வந்துட்டு படகு சவாரி மற்றும் சுற்றுலாத்தலம், இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ ரீக்ரியேஷன், போட்டிங், பிக்னிக் இஸ் அ செகண்டரி பெனிஃபிட், பிரைமரி பெனிஃபிட் கிடையாது. நாட் அ பிரைமரி ரீசன் லைக் இரிகேஷன், பவர் ஆர் ஃப்ளட் கண்ட்ரோல். பொழுதுபோக்கு, அதாவது படகு சவாரி மற்றும் சுற்றுலா ஒரு 2ஆம் நிலை பயனாகும். பாசனம், மின்சாரம் அல்லது வெள்ளக்கட்டுப்பாடு போன்ற முதன்மை காரணம் அல்ல. அடுத்த கொஸ்டின், விச் கேனல் பிராட் கன்சிடரபிள் கிரீனரி டு ராஜஸ்தான்? இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், ராஜஸ்தானில் ஒரு கேனல் கட்டினாங்க. 1960களில் அந்த கேனல் கட்டி முடித்தாங்க. அதனால் ராஜஸ்தான் தன்னோட இழந்த பசுமையை மீட்டெடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம். எந்த கேனல்? இந்திரா காந்தி கேனல். எந்த ஏரியாவில் ஓடுது? தார் பாலைவனத்தில். 1965 வந்து கட்டி முடித்தாங்க. இது 5.2 லட்சம் ஹெக்டேர் காடுகளை உருவாக்குறதுக்கு உதவி செய்து இருக்கிறது. ஆன்சர் வந்துட்டு இந்திரா காந்தி கால்வாய். இந்திரா காந்தி கேனல் ஆரிஜினேட்டட்
ஹரிகே பராஜ் எங்கே பஞ்சாபில் அண்ட் டெர்மினேட்ஸ் இன் தார் டெசர்ட். எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிகே பராஜ் பஞ்சாப்லேருந்து ஆரம்பித்து தார் டெசர்ட்டில் வந்து முடியுது. அடுத்து இந்திரா காந்தி கேனல் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது, இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் தான் பார்த்தோம். ஹரிகே டேம் பஞ்சாபில் உள்ள ஹரிகே டேமில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகி தார் டெசர்ட்டில் போய் முடியுது. ஓகே, திஸ் கேனல் டெரைவ்ஸ் ஃப்ரம் ஹரிகே டேம் ஆன் த சட்லஜ் அண்ட் பீஸ் ரிவர். ஹரிகே டேம் எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்லஜுக்கும் பீஸ்க்கும் நடுவில் வந்துட்டு ஹரிகே டேம் கட்டியிருக்காங்க. இங்கேருந்து தண்ணியை தான் நம்ம எடுத்துகிட்டு போய் தார் பாலைவனத்தில் உள்ள நிலங்களுக்கு பாசன வசதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இன் விச் ஸ்டேட் த காந்தி சாகர் டேம் இஸ் சிச்சுவேட்டட். காந்தி சாகர் அணை எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது? ஃபஸ்ட்டு இந்த காந்தி சாகர் அணை எந்த நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பல் நதிக்கு குறுக்கே காந்தி சாகர் அணை கட்டப்பட்டுள்ளது. எங்கே அமைஞ்சிருக்குது? மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது. காந்தி சாகர் டேம் இஸ் பில்ட் ஆன் சம்பல் ரிவர் இன் மட்சௌர் அண்ட் நீமுச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேசில் உள்ள சம்பல் நதி குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தான் இந்த காந்தி சாகர் அணை. ஸோ இந்திரா காந்தி கேனல் வந்து ராஜஸ்தான், காந்தி சாகர் அணை வந்துட்டு சம்பல். இன்னொன்று காந்தி சாகர் இரிகேஷன் ப்ராஜெக்ட் வந்துட்டு மகாராஷ்டிராவில் விதர்பா ரீஜனில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் இன் விச் ரிவர் பக்ரானங்கல் டேம் இஸ் சிச்சுவேட்டட். பக்ரானங்கல் டேம் வந்துட்டு எந்த நதிக்கு குறுக்கே வந்துட்டு கட்டப்பட்டுள்ளது? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சட்லஜ். பக்ரானங்கல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேஷ் 2 மாநிலங்களோட பவுண்ட்ரியில் தான் பக்ரானங்கல் இருக்குது. இல்லை பக்ரா வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கும், நன்கல் வந்துட்டு பஞ்சாபில். இதுக்கு இன்னொரு ஒரு என்ன பேர் இதற்கு சொல்லுவாங்க அப்படின்னா கோபிந்த் சாகர் அப்படின்பாங்க. கோபிந்த் சாகர் குரு கோபிந்த் சிங்கோட பேரை வந்துட்டு இதுக்கு சூட்டியிருக்காங்க. கோபிந்த் சாகர்னாலும் அது பக்ரானங்களை தான் வந்துட்டு குறிக்கும். ஸோ இது எதுக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா சட்லஜ். பக்ரானங்கல் டேம் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த சட்லஜ் ரிவர் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். நேம் த ஸ்டேட் வேர் இந்தியாஸ் லாங்கஸ்ட் சிங்கிள் லேன் ஸ்டீல் கேபிள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வாஸ் இனாகிரேட்டட் அந்த ரிவர் சியாங். நம்ம போன எபிசோடில் பார்த்தோம் சியாங் அப்படின்ற பேர் எந்த நதிக்கு உள்ள பேர் அப்படின்னு பார்த்தோம். எந்த நதிக்குனா பிரம்மபுத்திரா. ஸோ பிரம்மபுத்திராவுக்கு குறுக்கே இந்த சிங்கிள் லேன் ஸ்டீல் கேபிள், அதாவது இந்தியாவின் மிக நீண்ட ஒற்றை வழி எக்கு கேபிள் தொங்கு பாலம் திறக்கப்பட்ட மாநிலம் எது? ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். சியாங் டிஸ்ட்ரிக்டே வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷில் தான் இருக்குது. ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் குறுக்க வந்துட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியாங்னா பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திராவுக்கு குறுக்கே வந்து கட்டப்பட்டுள்ளது தான் இந்த சிங்கிள் லேன் ஸ்டீல் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் தொங்கு பாலம். இது எங்கே இருக்குது? சியாங்கில். இதோட ஹைட்டு லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 மீட்ரு. எங்கே இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷில். ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் வேர் இஸ் கண்டலேரு டேம் லொக்கேட்டட். கண்டலேரு அணை எங்கே அமைந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஆன்சர். கண்டலேரு அணை எங்கே அமைந்துள்ளது? ஆந்திர பிரதேஷ். இதெல்லாம் வந்துட்டு டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். எந்த டேம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த ரிவருக்கு அக்ராஸாக இருக்குது, அவ்வளோதான். கண்டலேரு டேம் இஸ் அன் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இன் நெல்லூர், ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷில் உள்ள நெல்லூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தான் இந்த கண்டலேரு அணை. அடுத்தது ஆன் விச் ரிவர் இஸ் இடுக்கி டேம் லொக்கேட்டட். இடுக்கி அணை எங்கே அமைந்திருக்கிறது? இது வந்துட்டு பெரியார், கேரளாவில் அமைஞ்சிருக்குது. பெரியார் அணைக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தான் இந்த இடுக்கி டேம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் அமைஞ்சிருக்குது. இடுக்கி மாவட்டங்களில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இடுக்கி அணை எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் நதி. இடுக்கி டேம் இஸ் பில்ட் ஆன் த பெரியார் ரிவர் இன் கேரளா. ஓகே, அடுத்த கொஸ்டின் மேஜர் பர்பஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த டேம் அரௌண்ட் த வேர்ல்ட் இஸ். ஒரு டேம் கட்டுறோன்னா, உலகத்தில் எந்த ஒரு பகுதியிலையுமே ஒரு டேம் கட்டுறாங்கன்னா அதோட முக்கியமான பர்பஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டுறாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை இருக்கும், அடுத்து இரிகேஷன் இருக்கும், பவர் ஜென்ரேஷன் இருக்கும். ஸோ 3மே இருக்குது. ஆன்சர் வந்து அனைத்தும் ஆல் ஆஃப் த எபோவ். ஆன்சர். ஓகே, டேம்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர், இரிகேஷன் அண்ட் பவர் ஜென்ரேஷன். நீர்ப்பாசனத்துக்கு, குடிநீர் வசதிக்காக மற்றும் மின்சார உற்பத்திக்காக வந்துட்டு கட்டுறாங்க. செலக்ட் த பேர் தட் இஸ் நாட் மேட்ச்டு கரெக்ட்லி. எந்த பேர் வந்துட்டு சரியாக மேட்ச் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம போட்டுடலாம். நாகார்ஜுனா சாகர் டேம் இது வந்துட்டு கிருஷ்ணா ரிவருக்கு அகேன்ஸ்டாக கட்டியிருக்காங்க. இது தெலங்கானாவில் இருக்குது. ஓகே, கரெக்டு. இந்திரா சாகர் டேம் இது வந்துட்டு நர்மதாவுக்கு அகேன்ஸ்டாக கட்டியிருக்காங்களா? நோ. இந்திரா சாகர் டேம் வந்துட்டு நர்மதாவில் தான் கட்டியிருக்காங்க. அடுத்து தேரி டேம் வந்துட்டு பாகிரதி. ஸோ
நத்பா ஜாக்ரி டேம் இது வந்து ஜீலம்க்கு அகேன்ஸ்டாக அக்ராஸாக கட்டியிருக்காங்களா? இதுதான் தப்பு. ஆன்சர் வந்துட்டு நத்பா ஜாக்ரி டேம் இஸ் பில்ட் ஆன் ரிவர் சட்லஜ், நாட் ஜீலம். சட்லஜில் கட்டியிருக்காங்க, ஜீலமில் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்துட்டு நத்பா ஜாக்ரி டேம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்லஜ். அடுத்த கொஸ்டின், விச் பேர் இஸ் நாட் கரெக்ட் ரிகார்டிங் த டேம்ஸ் அண்ட் தி ஸ்டேட்? அடுத்தும் பேர் இது வந்துட்டு தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டான்லி ரிசர்வாயர் தமிழ்நாட்டில் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். கோபிந்த் சாகர் டேம் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. சாந்தி சாகர் டேம் கேரளாவில். நாகார்ஜுனா சாகர் டேம் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. சாந்தி சாகர் டேம் கேரளாவில் கிடையாது. ஆன்சர் வந்துட்டு ஸோ சாந்தி சாகர். இதுதான் தப்பாக மேட்ச் ஆகிருக்குது. சாந்தி சாகர் டேம் இஸ் இன் கர்நாடகா, கேரளாவில் கிடையாது, கர்நாடகாவில் இருக்குது. ஸோ சாந்தி சாகர் டேம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில், கேரளாவில் கிடையாது. அடுத்த கொஸ்டின், வாட் வாஸ் த இந்திரா காந்தி கேனல் கமாண்ட் ஏரியா ப்ரீவியஸ்லி கால்டு? ஸோ இந்திரா காந்தி கேனல் நம்ம வந்துட்டு பார்த்தோம் எங்கே இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. அதோட முந்தைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ராஜஸ்தான் கேனல். ஸோ இந்திரா காந்தி கால்வாய் முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கால்வாய் என்று அழைக்கப்பட்டது. இட் வாஸ் ரீநேம்டு அஸ் ராஜஸ்தான் கேனல் ஃப்ரம் ராஜஸ்தான் கேனல் டு இந்திரா காந்தி கேனல் இன் 1984. எந்த வருஷம் ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984 வந்துட்டு இதை பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் கேனல் சிஸ்டம் இஸ் நாட் இன் ஹரியானா? ஹரியானாவில் இல்லாத கேனல் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கந்தக் கேனல். கந்தக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் கிட்ட இருக்குது. இது வந்துட்டு கங்கா நதியோட ஒரு கேனல் சிஸ்டம். நன்கல், பக்ரா கேனல் சிஸ்டம், வெஸ்டர்ன் யமுனா கேனல் சிஸ்டம். ஸோ இது ஹரியானாவில் இல்லாத கேனல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தக் கேனல் சிஸ்டம். இது மூணுமே வந்துட்டு ஹரியானாவில் வரும். கந்தக் கேனல் சிஸ்டம் இஸ் ரிலேட்டட் டு பீகார், நேபாள், அதர்ஸ் ஆர் இன் ஹரியானா. ஸோ இந்தியாவில் உள்ள முக்கியமான இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்துட்டு இந்த மேப்பில் இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக பார்த்துருக்கிறதுனா தேரி பார்த்துருக்கோம். தேரி வந்துட்டு பாகீரதி டேமுக்கு அகேன்ஸ்ட் அக்ராஸாக கட்டியிருக்காங்க. பக்ரா நன்களுக்கு பார்த்தோம், பஞ்சாபும் ஹிமாச்சல் பிரதேஷோட அந்த பார்டரில் கட்டியிருக்காங்க. சமேரா பார்த்தோம், உத்தரப்பிரதேசில் இருக்குது. இது வந்துட்டு ரவி நதி குறுக்க வந்துட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து கண்டக்கி, இது வந்துட்டு பீகாரில் இருக்குது. பீகார் இப்போ தான் பார்த்தோம், கண்டக்கி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இதில் கேட்டிருக்காங்க. கண்டக் கேனல் இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஹந்த், உத்தரப்பிரதேசில் ரிஹந்த் டேமுக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க. அப்புறம் இந்திரா சாகர் டேம். இந்திரா சாகர் டேம் வந்துட்டு இப்படி ஃப்ளோ ஆகிற நர்மதா ரிவருக்கு அகேன்ஸ்டாக கட்டியிருக்காங்க. அடுத்து சர்தார் சரோவர் டேம், இது வந்துட்டு குஜராத்தில் நர்மதா ரிவருக்கு அகேன்ஸ்டாக கட்டியிருக்காங்க. அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடையார் ஹைட்ரோ பவர் பிளான்ட், இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா பாபநாசத்தில் இருக்குது. அடுத்து முக்கியமானது ஹிராகுட் டேம், ஒடிசாவில் இருக்குது, மகாநதிக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க. அப்புறம் வேறு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்னா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், இது கொய்னா ரிவருக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க. கொய்னா ரிவர் வந்துட்டு கிருஷ்ணா ரிவரோட ஒரு துணை நதி அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் முக்கியமான டேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷராவதி ஹைட்ரோ பவர் பிளான்ட்டு, இது ஜாக் ஹைட்ரோ பவர் பிளான்ட்டு, இதெல்லாம் வந்துட்டு கர்நாடகாவில் முக்கியமான ஹைட்ரோ பவர் பிளான்ட். இடுக்கி ஹைட்ரோ பவர் பிளான்ட் பெரியார் ரிவருக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் ஸ்ரீசைலம், இது நாகார்ஜுனா சாகர், இது ரெண்டுமே வந்துட்டு கிருஷ்ணா ரிவருக்கு அக்ராஸாக வந்துட்டு கட்டியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான இதுனா அவ்வளோதான். இதுலேருந்து தான் மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளுக்கு கொஷின் பாட்டு வரும். காந்தி சாகர் பார்த்தோம், சம்பல் ரிவரில் வந்துட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் காந்தி சாகர். அப்புறம் அவ்வளோதான். இதுலேருந்து தான் மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளுக்கு கொஷின் வரும். இந்த மேப்பை ரெஃபர் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்தெந்த டேம் எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த ரிவருக்கு அக்ராஸாக கட்டியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே பரிச்சயமாயிரும். ஸோ அடுத்த கொஷின், ஆன் விச் ரிவர் வாஸ் இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ரிவர் டேம் கன்ஸ்ட்ரக்டட்? இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் அணை எந்த நதியின் மேல் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. தாமோதர். ஆன்சர் தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் தான் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1948 இதோட ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகி ஸ்டார்ட் ஆகுது. தாமோதரில் தான் ஃபஸ்ட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. தாமோதர் வேலி ப்ராஜெக்ட் வாஸ் ஃபஸ்ட்டு மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் 1948 கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் இன் இந்தியா இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் த ரிவர் நர்மதா? நர்மதாவில் கட்டப்பட்டிருக்கிறது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்தார் சரோவர். மேட்டூர் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது? காவேரியில் இருக்குது. ஃபராகா ப்ராஜெக்ட் அது கங்காவில் இருக்குது. ஸோ சர்தார் சரோவர் தான் நர்மதாவில். ஃபஸ்ட்டு கொஸ்டினே நம்ம அதான் பார்த்தோம். சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் வந்துட்டு எந்த ரிவரில் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு நர்மதா ரிவரில் கட்டியிருக்காங்க. எங்கே? நர்மதா ரிவரில் குஜராத்தில் இருக்குது.
Sardar Sarovar project is on the Narmada river in Gujarat. Which two rivers are linked by the Pattisima lift irrigation project? இந்த பட்டிசீமா லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் எந்த 2 நதிகளை வந்துட்டு இணைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் இருக்குது. ஆந்திர பிரதேசில் இந்த பட்டிசீமான்ற ஒரு கிராமத்துக்கிட்ட வந்துட்டு இது அமைஞ்சிருக்குது. இது எந்த 2 நதி? ஸோ ஆந்திர பிரதேசம் வந்துட்டால் காவேரி வராது, இந்த ஆப்ஷன் கிடையாது. நர்மதா வராது. கோதாவரி அண்ட் மகாவரி நதியா இல்லை கோதாவரி அண்ட் கிருஷ்ணாவான்னு பார்த்தோன்னா கோதாவரி அண்ட் கிருஷ்ணா, இதுதான் ஆன்சர். ஸோ இந்த 2 நதிகளை இணைக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் சீமா ரிவர் லிஃப்ட் ப்ராஜெக்ட். இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த கிருஷ்ணா நதியிலேருந்து கோதாவரி நதிக்கு பம்பு மூலமாக வச்சு எலக்ட்ரிக் பம்பு மூலமாக வச்சு வாட்டரை பம்ப் பண்ணி ஒரு பாலம் மூலமாக போய் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கிராவிடேஷனல் லிஃப்ட் கிடையாது, பட் எலக்ட்ரிக் பம்பு மூலமாக லிஃப்ட் பண்ணி இந்த 2 நதியுமே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஆன்சர் வந்துட்டு கோதாவரி அண்ட் கிருஷ்ணா. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் பட்டிசீமா லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட். பட்டிசீமா லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இஸ் லிங்க்ஸ் கோதாவரி அண்ட் கிருஷ்ணா ரிவர் இன் ஆந்திர பிரதேஷ். ஓகே, அடுத்த கொஷின். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ட் இஸ் த துல்ஹஸ்தி பவர் ஸ்டேஷன் லொக்கேட்டட்? இந்த துல்ஹஸ்தி பவர் ஸ்டேஷன் வந்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கிஸ்தவார் டிஸ்ட்ரிக்ட். துல்ஹஸ்தி பவர் ஸ்டேஷன் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க கிஸ்தவார் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இது லொக்கேட் ஆகிருக்குது. துல்ஹஸ்தி இஸ் லொக்கேட்டட் அந்த செனாப் ரிவர் இந்த கிஸ்தவார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். எந்த நதிக்கு அக்ராஸாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனாப் நதிக்கு அக்ராஸாக வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குது. செனாப் பார்த்தோம் நம்ம சிந்து நதியோட ஒரு முக்கியமான துணை நதி தான் செனாப். ரவி, பீஸு, செனாப், சட்லஜ் இது எல்லாமே சிந்து நதியோட ஒரு துணை நதின்னு தான் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது, ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் இஸ் இடுக்கி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் லொக்கேட்டட் பில்ட்? இடுக்கி வந்துட்டு நம்ம பார்த்தோம் கேரளாவில் பெரியார் ரிவருக்கு அக்ராஸாக வந்துட்டு கட்டியிருக்காங்க. ஸோ முன்னே சைட்லேயே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் நம்ம, அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இடுக்கி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இஸ் ஆன் இதில் ப்ராஜெக்ட் இஸ் டபுள் கர்வேச்சர் ஆர்க் டேம். இதுதான் இந்தியாவிலே உள்ள ஒரு கர்வ்டு ஆர்க் டேம், டபுள் கர்வேச்சர் ஆர்க் டேம். ஸோ இதை வச்சும் கொஸ்டின் வந்துட்டு நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்ச் டேம் இன் இந்தியா? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு இப்போ தான் பார்த்தோம், இடுக்கி டேம். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நம்ம இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸில் வச்சு வந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு அடுத்த செஷன்லேயே வந்துட்டு இதோட கண்டினியூஸாக கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதிலேருந்து நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எந்தெந்த டேம் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்தெந்த ரிவருக்கு அக்ராஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சு அந்த மேப்போட லிங்க் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா மனப்பாடம் ஆகிடும். இன்னும் முக்கியமாக நிமானிக்ஸ் வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு மனப்பாடம் ஆகும். ஸோ அடுத்த செஷனில் இதோட கண்டினியூஷனை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.